இன்றைக்கான எபிசோடில் ரோகிணியும் மனோஜ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. விஜயாவும் மனோஜ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மனோஜ் விஜயா கூட தான் வந்தார். வந்துட்டு மேடைக்கு அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறாங்க. அதாவது சிறந்த தாய் மகனுக்கான விருதுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ்கிட்ட மைக்கு மனோஜ் பேசும்போது மனோஜ் தெளிவாக சொல்கிறாரு, என்னோட முன்னேற்றத்திற்கு எல்லாம் எங்கள் அம்மா தான் பொறுப்பு, எங்கள் அம்மா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னு. அப்புறம் விஜயாவும் வாங்கி என் மகனோட இந்த வளர்ச்சிக்கு நானும் உறுதுணையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என் மகனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடைக்கு அருகில் அமர்ந்து இந்த ரோகிணிக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் மனோஜ் ரோகிணி பக்கமே திரும்பவே இல்லை. அவங்க அம்மா கூடயே தான் இருந்தார். ஆனால் நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டு இவர் இப்படி பண்ணிட்டாரே, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. அதுவே டைமில் அவங்களுக்கு சிறந்த தாய் மகனுக்கான விருதும் வழங்கப்படுது. அதை வாங்கிட்டு அவங்க ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே ரோகிணி மனோஜ்கிட்ட பக்கத்தில் போய் நிற்கிறா. நின்ன உடனேயே விஜயா என்ன பண்ணாங்கன்னா, நீ என் பையன் பக்கத்தில் நிற்கக்கூடாது, எங்களை ஏற்கனவே ஏமாற்றிட்ட, இன்னும் என்ன எங்களை ஏமாற்றிய போகிற, நாங்கள் நேராக கோர்ட்டில் டைவர்ஸில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அங்கேருந்து ரோகிணி வரவே மனமே இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து கேட்குறாரு மீனா கிட்ட, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு இந்த டேயில் அப்படின்னு. என்ன எப்போவுமே இதை மாதிரி கேட்க மாட்டீங்களே, இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு இன்றைக்கி கேட்கணும்னு தோணுச்சு, அதனால் கேட்குறேன் அப்படின்னு முத்து சொன்னார். மீனா இன்றைக்கி 2-3 ஆர்டர் வந்துச்சு, அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவ்வளோதான், இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து ஏன் சத்யாவோட கல்யாணத்தை பற்றி சத்யா உங்ககிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு. என்னங்க உங்ககிட்ட பேசினானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பேசினாப்புல. நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட போய் பேசலான்னு சொன்னேன். அவங்க அப்பா என்ன சொன்னார்? எல்லா அப்பாவும் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க, அதை தான் அவரும் சொன்னார். அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும் அப்படின்னும்போது, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடுறீங்க, அம்மா உங்களை இதுக்கு தெரியாமல் பார்த்துக்க சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா இது உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்கிட்ட மறைச்சிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்து நகர்ந்துடுறாரு. இங்கே பார்த்தா ரேவக்காவோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அதாவது முத்து வந்ததையும் சத்யா உள்ளே பொண்ணு கேட்டதையும் இவர் பொறுத்து வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னதையும் அவங்க மனைவிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இதுக்கு என்ன பிளான் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த கல்யாணம் நடக்க விடாமல் தடுக்கணும், அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இல்லை, நம்ம பொண்ணுமே ரேவதியுமே கல்யாணம் விரும்புகிறதா சொன்னார். அதுதான் நமக்கு தெரியுமே, அதனால தானே அவளை அந்த ஊருக்கு அனுப்பி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேரும் யோசிக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, பேசாமல் ரேவதியை இங்கே வர சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா, இப்போ ஒரு பிளான் எனக்கு ஒன்று தோணுது, நீங்கள் ரேவதியை கிளம்பி இங்கே வர சொல்லிடுங்க. வர சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வர சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் முத்துவோட சத்யா மேலே நம்ம ஏதாவது கேஸ் போட்டுடலாம், பொண்ணு காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதிக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணி, வா நீம்மா உடனே கிளம்பி வாமா அப்படிங்கிறாரு. என்னப்பா, நான் இத்தனை நாள் அங்கே வரேன்னு சொல்லும்போது என்ன வர வேண்டாம் நீங்கள், இப்போ என்ன திடீர்னு வான்னு என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைம்மா நீ கிளம்பி வா, ஆனால் என்ன பண்ணுன்னா நான் காரை அனுப்புகிறேன், அந்த கார்லேயே வந்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு.
அப்புறம் இவளுக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் சரிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அடுத்தது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் அந்த சத்யா மேலே தான் நம்ம பழிய போடணும். அப்போ தான் இதுக்கான முடிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேகமாக அவங்க 2 பேரும் அந்த பிளானிங்கில் இருக்கிறாங்க. சத்யாவை பொய் கேஸு போட்டு பொண்ணை காணவில்லைன்னு அப்படின்னு கேஸ் போட்டு சத்யா அரெஸ்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் சத்யா அரெஸ்ட் ஆவாரா? ரோகிணி இப்போ இருக்கிற மனநிலையில் என்ன மாதிரி முடிவை எடுப்பாங்க? முத்து மீனாவுக்கு முத்துக்கிட்ட மறைச்சாங்களே அந்த விஷயத்தினால அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது, இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கோட எபிசோடில் தெரியும். நாளைக்கோட எபிசோடில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன்.